தேநீர் பலரும் ஒரு நாளில் ஒரு முறையாவது அருந்தும் பானம். சிலர் வித்தியாசமான சுவைகளில் தேநீரை விரும்புவார்கள். வேறு சிலர் உடல் ஆரோக்கியத்திற்காக தேநீரை குடிப்பதுண்டு. காரணம் எதுவாக இருந்தாலும் பலரின் மனத்தில் நீங்கா இடத்தை தேநீர் பிடித்துள்ளது. தேநீர் இப்படி பிரபலமானது ஏன்? தெரிந்து கொள்ள எங்களுடன் இணைந்திருங்கள். சரி வாங்க, என்னோடய டீ கலெக்ஷனை காட்டுறேன். இங்கே தான் எல்லா டீயும் நான் வச்சுருப்பேன். இப்போ வந்து இந்த லெமன் கிராஸ் அண்ட் பண்டான், அது ரொம்ப வித்தியாசமான சுவை, அதுதான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் வந்து நான் விடுமுறைக்கு டானாங் போயிருந்தேன். அங்கே வந்து இந்த பீச் அண்ட் பேஷன் ஃப்ரூட், அந்த டீ வந்து நல்லா இருந்துச்சு, வித்தியாசமான ஒரு சுவையாக இருந்துச்சு. சரி, இத்தனை டீ இருந்தாலும் நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம் வந்து நம்மளோட டீ. இது வந்து ஜிஞ்சர்லாம் கலந்து குடிக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். காலையில் எழுந்திரிச்ச பிறகு என்னோடய கையால் நான் டீ போட்டு குடிச்சிட்டு போவேன். வேலை இடத்துக்கு போன பிறகு ஒரு 11 மணி போல் இன்னொரு டீ குடிப்பேன். குடித்தா கொஞ்சம் புத்துணர்ச்சி வரும் சொல்லிட்டு குடிப்பேன். அதுக்கப்புறம் மதிய நேரத்துக்கு பிறகு ஒரு 3-4 மணிக்கு ஒரு டீ குடிப்பேன். 5 மணிக்கு என்னோடய வேலை முடிகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 3 தடவை குடிப்பேன். ஒருவேளை எனக்கு என்னோடய நாள் வந்து ரொம்ப கொஞ்சம் லாங் டே மாதிரி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ இன்னும் 1 மோர் டீ வந்து ஒரு 7 மணி போல் குடிப்பேன். நான் நிறைய டீ குடிப்பேன். பிளாக் டீ, அதுக்கப்புறம் வந்து இப்போ லோட்டஸ் டீ, அதுவும் இப்போ நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளோட ஜிஞ்சர் டீ, இந்த மாதிரி பல விதமான டீ நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கூட நான் விடுமுறைக்கு வந்து வியட்நாம் போனேன். வியட்நாமில் வந்து டானாங் அந்த பகுதிக்கு போனேன். அங்கே வந்து ரொம்ப புகழ்பெற்ற ஒரு டீ, 2 டீ வகை இருந்துச்சு. ஒன்று வந்து அந்த க்ரீன் லீஃப் டீன்னு சொல்லிட்டு, அது எந்த கடைக்கு போனாலும் குடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அது நான் முயற்சி செஞ்சு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா லோட்டஸ் டீ அப்படின்னு ஒரு டீ இருந்துச்சு. கொஞ்சம் விலை உயர்ந்த டீயாக இருந்துச்சு. பட் அது ட்ரை பண்ணும்போது இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு எனக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் டீ வந்து ஒரு கொண்டாட்டம். மகிழ்ச்சியான வேலையில் வந்து அது குடித்தா ரொம்ப புத்துணர்ச்சி வரும். நம்ம நண்பர்களை பார்க்கும்போது குடிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி சில நேரத்துக்கு கொஞ்சம் நமக்கு வந்து கொஞ்சம் மனக்குழப்பம் இல்லை கொஞ்சம் சோர்வாக இருக்கும்போது அது குடித்தா நமக்கு அது ஒரு தியானம். அதனால் வந்து எனக்கு டீ குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். நான் வந்து என்னோடய A levels முடிச்சுட்டு நான் இந்தியா போய் படிக்கிற மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு வந்தபோது அங்கே வந்து அதோட தாக்கம் எனக்கு இன்னும் ஏற்பட்டுச்சு. அந்த டீ கடையில் நின்றுட்டு டீ குடிக்கிறது, அப்போல்லாம் எனக்கு வந்து தெரிஞ்சது அந்த டீ குடிக்கிறது என்பது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். டீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. ஒவ்வொரு நாள் எப்படியாவது டீ குடிச்சு ஆகணும். அப்படியே என்னோடய வாழ்க்கையில் ரொம்ப பின்னி பிணைந்து இருக்குது. சீனா உலகிலேயே அதிக அளவில் தேயிலையை உற்பத்தி செய்யும் நாடு. ஆண்டுக்கு 2.4 மில்லியன் டன். 19ஆம் நூற்றாண்டில் சீனாவிலிருந்து சிங்கப்பூருக்கு வேலை செய்ய வந்தவர்கள் தேயிலையை இங்கு அறிமுகப்படுத்தினர். தேயிலையில் 6 முக்கிய வகைகள் உள்ளன. வெள்ளை, பச்சை, மஞ்சள், ஊலோங், கருப்பு, புயல். 6 வகைகள் என்றாலும் இவை அனைத்தும் ஒரே செடியில்தான் கிடைக்கின்றன. எப்படி? கமிலியா சினென்சிஸ் எனப்படும் தேயிலை செடி. இதிலிருந்து முக்கிய தேயிலை வகைகள் தயாரிக்கப்படுகின்றன. இலைகளை இயற்கையாக காற்றில் உலர்த்தினால் வெள்ளை தேயிலை கிடைக்கும். இலைகள் முழுமையாக உயிர்வாயுவுடன் கலந்தால், அதாவது ஆக்சிடைஸ் செய்யப்பட்டால் கிடைப்பது கருப்பு தேயிலை. தேயிலைகளை பதப்படுத்தும் விதத்தால் வெவ்வேறு தேயிலை வகைகள் உருவாகின்றன. இன்று வரை சீன கலாச்சாரத்தில் தேநீர் மிக முக்கிய அங்கமாக உள்ளது. சீனர்கள் பலருக்கும் விருப்பமான பானமாக இருப்பதை தவிர இது பல சடங்குகள், விழாக்களிலும் பயன்படுகிறது. சீன திருமணங்களில் மணமகனும் மணமகளும் தங்கள் பெற்றோருக்கும் பெரியவர்களுக்கும் தேநீர் வழங்குவார்கள். இது மரியாதைக்குரிய செயலாகவும் இரு குடும்பங்கள் ஒன்றுபடுவதை குறிப்பதாகவும் கருதப்படுகிறது. சீன புத்தாண்டு, இந்த கொண்டாட்டங்களிலும் தேநீர் ஒரு முக்கிய அங்கம். விருந்தோம்பல், செல்வச் செழிப்பு, அதிர்ஷ்டம். புது ஆண்டில் இவை அனைத்தும் கிடைக்கும் எனும் நம்பிக்கையில் விருந்தினர்களுக்கு தேநீர் வழங்கப்படுகிறது. லெமன் கிராஸ் எனும் ஒரு வகை புல், பாண்டான் இலை. இவை சிங்கப்பூரில் எளிதில் கிடைக்கும். இவற்றைக் கொண்டு பானங்கள் செய்து குடிக்கும் வழக்கம் மலாய்க்காரர்களுக்கு உண்டு. காலப்போக்கில் தங்களுக்கு ஏற்ற தேநீரையும் அருந்தத் தொடங்கினர்.
காலனித்துவ ஆட்சியாளர்கள். இவர்களும் சிங்கப்பூரின் தேநீர் வரலாற்றில் பெரும் பங்காற்றினர். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில்தான் மதிய நேரத்தில் தேநீர் பருகும் பழக்கம் பிரபலமானது. ஆஃப்டர்நூன் டீ அல்லது டீ டைம் என அழைக்கப்படும் இந்த நேரம் இன்று வரை ஆங்கிலேயர்களால் கடைபிடிக்கப்படுகிறது. வலுவான கருப்பு தேயிலை, இதைத்தான் பெரும்பாலான ஆங்கிலேயர்கள் விரும்பினர். இந்தியா, இலங்கை ஆகிய நாடுகள் அதை இறக்குமதி செய்தன. இதை பால், சர்க்கரை கலந்து குடித்தனர். இந்திய முஸ்லிம் சமூகத்தினரும் கருப்பு தேநீரையே விரும்பினர். பல இடங்களில் தேநீர் கடைகளை தொடங்கினர். குறிப்பாக ரப்பர் தோட்டத்தில் வேலை பார்ப்போருக்கு மசாலா கலந்த தேநீரை விற்றனர். இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு பொருளாதார காரணங்களுக்காக வியாபாரிகள் தேயிலையிலிருந்து தேயிலை தூளுக்கு மாறினர். அதைக் கொண்டு தயாரித்த தேநீர் மிகவும் கசப்பாக இருந்தது. கசப்பை குறைக்க கண்டென்ஸ்ட் மில்க் எனும் இனிப்பான கட்டிப்பால் சேர்க்கப்பட்டது. தேநீரை பல தடவை ஆற்றுவதால் அதில் நிறைய நுரை வரும். இப்படித்தான் தேத்தாரிக் உருவானது. சிங்கப்பூரில் தேத்தாரிக் மிகவும் பிரபலம். அதை உணர்ந்து வெற்றிகரமாக கடை நடத்தி வரும் ஒருவரை அடுத்து சந்திப்போம். நான் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்கேன். எனக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு பேஷன் மாதிரி இந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் ஒரு செய்யணும். பட் பெரிய ஸ்கேலில் இல்லாட்டியும் ஒரு சின்ன ஸ்கேலில் செய்யணுன்ட்டு வந்த ஒரு இது தான். ரெண்டாவது என்னென்னாக்கா, எனக்கு குக்கிங் தெரியாது. ஸோ அதனால் இது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தேன், ட்ரிங்க்ஸ் இதில் மேட்டரில். ஸோ அதனால் இது செய்யணுன்ட்டு அந்த முயற்சி பண்ணேன். 22 இயர்ஸ் பேக் ஷாப்பிங் மாலில் தேத்தாரையெல்லாம் கிடையாது. ஸோ ஐ வாஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டு கம் இன் டு அ மால். தேத்தாரையில் நோ கலரிங், நோ ஃப்ளேவரிங். அதுக்கு மெயின் காரணம் என்னென்னாக்கா, ஃப்ளேவரிங் சேர்த்தோன்னா நான் இப்போ ஜிஞ்சர் டீ அதில் சேர்க்கும்போது அந்த ஜிஞ்சர் ஃப்ளேவர் தெரியாது. டேஸ்ட் இருக்கும், ஆனால் ஃப்ளேவர் இருக்காது. ஜிஞ்சர் நறுமணம். டீ டிகாஷனை செஞ்சு வச்சுட்டோன்னா, செஞ்ச பிறகு இதுலேருந்து நம்ம தேத்தாரை கேட்டால் தேத்தாரை, அதே இதில் ஜிஞ்சர் வேணும்னா ஜிஞ்சர் மிக்ஸ் பண்ணிக்குவோம். என்ன இந்தியன் டீனாக்கா அந்த டீ வித் ஃப்ரெஷ் மில்க், கண்டென்ஸ் மில்க் யூஸ் பண்ண மாட்டோம். தேத்தாரி கடைங்கிறது இந்த ரெண்டு பாலையும் சேர்த்து அந்த ஒரு க்ரீமினஸ் கொண்டு வர்றது தான் தேத்தாரி. தட்ஸ் த டிஃப்ரென்ஸ். ஒரு கோப்பி கிடைக்கும், ஒரு தேத்தாரி கிடைக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஜோக் அடிப்போம் கஸ்டமர்கிட்ட. க்யூ இருந்தாலும் ஒவ்வொரு கஸ்டமர்கிட்டையும் ஒரு 2 வார்த்தை நம்ம பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கும் நம்மளுக்கும் ஒரு கனெக்ஷன் உண்டாகுதா, அந்த இது தான் எனக்கு பில்டப் ஆச்சு. இப்போ என் கஸ்டமர்ஸ் எப்படின்னாக்கா, சில கஸ்டமர் 20 வருஷமாக என் கூட டீ குடிச்சிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி வரைக்கும். பாண்டிங்கு ரொம்ப முக்கியம். ரெகுலராக வரணுன்னா கஸ்டமர் பாண்டிங் வேணும். தேநீரை தயாரிக்கும் முறைகளிலும் பெரும் மாற்றம். அதனால் பல வகை தேநீர் பானங்கள் வந்துவிட்டன. எதை தெரிவு செய்வது எனும் திண்டாட்டமும் ஏற்படலாம். உணவங்காடிகளில் மட்டுமல்ல, எங்கே திரும்பினாலும் தேநீரை வாங்கி ருசிக்கலாம். முன்பெல்லாம் கேஃபே எனும் கடைகளில் காபி மட்டுமே கிடைக்கும். தற்போதைய நிலை வேறு. தேநீருக்காகவே பிரத்யேக கடைகள் வந்துவிட்டன. தேநீர் வியாபாரமும் சூடுபிடித்துள்ளது. உலகிலேயே தண்ணீருக்கு அடுத்தபடியாக மக்கள் அதிகம் அருந்துவது தேநீரைத்தான். உலகளாவிய தேயிலை சந்தையின் மதிப்பு $21 பில்லியன். டீ பாப்புலர் ஆகிறதுக்கு காரணம் நிறைய இருக்குது. அதில் முக்கியமான காரணம் ஒரு பாரம்பரியமாக, ஒரு ட்ரெடிஷ்னலாகவே நம்மளுக்கு தெரியும். ஒரு சைனீஸ் கல்ச்சரை எடுத்துக்கிட்டால், இல்லை இந்தியன் கல்ச்சரை எடுத்துக்கிட்டால் கூட அது டீ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபுட் கல்ச்சரில் ஒரு ஆஸ்பெக்டாக அமையுது. அதே நேரத்தில் இப்போ டீன்னு எடுத்துக்கிட்டால் அதோட டெஃபினேஷனும் இப்போ மாறி இருக்குது. இப்போ டீன்னு எடுத்துகிட்டா முன்ன ஒரு பிளாக் டீ இல்லைன்னா க்ரீன் டீ இல்லை ஊலாங் இருந்தால் தான் நம்ம டீன்னு சொல்லுவோம். இப்போ எந்த பூ வகைகளோ இல்லை எந்த ஒரு பிளான் வகையோ நம்ம ஊற வச்சு அதை வடிகட்டி குடித்தாலே இப்போ டீன்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள்ஸ் ஜிஞ்சர், கெமமால், ராய்பாஸ், அந்த மாதிரி நான் கெஃபைன் வெர்ஷன் டீ கூட இப்போ பாப்புலர் ஆகிட்டு வருது. டீ நிறைய ஆராய்ச்சி இப்போ பண்ணியிருக்காங்க. அந்த ஆராய்ச்சியில் அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸும்
கூடிக்கிட்டே வருது. ஆன்டி கேன்சராக இருக்கட்டும், இல்லை ஆன்டி ஆக்சிடென்ட் இஃபெக்டாக இருக்கட்டும், அந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக அதோட ட்ரெண்டும் வந்து அது மார்க்கெட்டபிலிட்டியும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருதுன்னு சொல்லலாம். இப்போ நம்ம காஃபி எடுத்துட்டால் காஃபி பீன்ஸ் இல்லாமல் காஃபி செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டம். ஆனால் டீ வந்து கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு பெவரேஜ்னு சொல்லலாம். ஏன்னா வந்து டீ லீஃப் இல்லாமலே நம்ம டீ செய்ய முடியும். நம்ம ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணலாம், ரூட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அது வெர்சட்டாலிட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்லலாம். முன்ன வந்து 1 வழி 2 வழிக்கு டீ வாங்கலாம். இப்போ வந்து அதே டீ வந்து டிஃப்ரெண்ட் கிரேடாக பிரித்து இப்போ 1000 வழி கூட டீ விற்கிறாங்க. ஸோ அதோட மார்க்கெட்டபிலிட்டி வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்கிறேன். அதே மாதிரி பிராண்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டராக இருக்குது. பிஸ்னஸை நம்ம எடுத்துகிட்டு வரப்போ அந்த டீயை எவ்வளோக்கு பிராண்ட் பண்ணுறாங்க, எவ்வளோக்கு அழகாக பேக்கேஜ் பண்ணுறாங்களோ அதோட அந்த டீயோட வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. காபி வகைகளுடன் பலவிதமான தேநீரையும் இங்குள்ள கடைகள் விற்கின்றன. சூடாக, ஐஸ் கட்டிகளுடன், பச்சை, கருப்பு, பழங்கள் சேர்த்து இப்படி தேநீர் பானங்களுக்கு பஞ்சமில்லை. பலவிதமான தேநீர் பானங்களை தேடி பிடித்து குடிக்க வேண்டும். தேநீர் ஆர்வலர்களின் இந்த ஆசையை பூர்த்தி செய்வது எளிதாகிவிட்டது. தேநீரை மையமாக கொண்ட உணவகங்கள் வந்துவிட்டதால். ஆனால் உணவங்காடி விலைகளுடன் ஒப்பிட்டால் இங்கு கிடைக்கும் தேநீர் பானங்களின் விலை சில வேளைகளில் 3 மடங்கு அதிகம். தரம் வாய்ந்த தேயிலை, தேநீரை ரசித்து ருசிக்க அமைதியான சூழல், உயர்வான விலைக்கு இப்படி பல காரணங்கள். புதுமை, இதற்கு எப்போதுமே வரவேற்பு இருக்கும். அது தேநீருக்கும் பொருந்தும். குந்தவில் வந்து குந்தாட வீடு. ஸோ நான் இந்த இடத்தை யோசிக்கக்குள்ள, நான் க்ரியேட் பண்ணக்குள்ள, இது வந்து எங்களோட தேயிலை தோட்டத்தில் ஒரு வீடு இருந்ததுண்டா எப்படி இருக்கும் அண்டு தான் நான் டிசைன் பண்ணினேன். இந்த டோரை திறந்து வந்த உடனே உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும், நான் வந்து சிலோனுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணி போய் நான் ஒரு தேயிலை தோட்டத்தில் இருக்கிறேன் அண்டு தான் உங்களோட ஃபீலிங் இருக்கணும். உலகளவில் காப்பியை விட தேநீரைத்தான் அதிகமானோர் அருந்துகிறார்கள். அப்படி இருந்தும் சிங்கப்பூரர்கள் பலரின் பார்வையில் காப்பிதான் மிகவும் பிரபலம் எனும் கருத்து உள்ளது. டீயை பார்த்தீங்கன்னா தனியாகவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு நேச்சுரல் டேஸ்ட். அதுவும் சேர்த்து இந்த பால் சீனி எல்லாம் சேர்க்காம தனியாக அந்த மாதிரி தான் முதல் குடிச்சு வந்தாங்க. காஃபி வந்து கூட நாங்கள் அசோசியேட் பண்ணுறது ஒரு மார்னிங் ட்ரிங்க் மாதிரி. டீ வந்து ஆஃப்டர்நூன் டீ, சொந்தக்காரங்களோட ரிலாக்ஸ் பண்ணுறது, இந்த ஷார்ட் ஈட் சாப்பிட்றது, இன்னும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, இந்த கேக்ஸ் அது இது. ஸோ அது வந்து ஒரு ஒரு வித்தியாசமான ஃபீலிங், ஒரு ரிலாக்ஸ்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட சேர்ந்து செய்கிற ஒரு விஷயம். ஸோ அதனால அந்த டீ கல்ச்சர் வந்து நான் நினைக்கிறேன் பாப்புலர் ஆகி கொண்டு வருது. காஃபியை ரிப்ளேஸ் பண்ணுமா இல்லையான்னு எனக்கு சொல்ல முடியாது. ஆனால் டெஃபினெட்லி ஒரு பெரிய மூவ்மெண்ட் இருக்குது. காபி பிரபலமாக இருக்கலாம், ஆனால் அதற்கு சரியான போட்டியாக வந்துவிட்டது ஒரு வகை தேநீர் பானம். அது என்னவென்று தெரியுமா? பபிள் டீ. போபா டீ எனவும் அழைக்கப்படும் பபிள் டீ 80களில் முதலில் தைவானில் உருவானது. 90களில் புத்தம் புதிய பபிள் டீ அறிமுகமானது. சிங்கப்பூர் இளையர்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றது. பால் நிறைந்த தித்திக்கும் தேநீர், அதனுடன் மரவள்ளிக்கிழங்கிலிருந்து செய்யப்பட்ட இனிப்பான முத்துகள். இதன் தனித்துவமான சுவை பலரையும் ஈர்த்தது. குளிர்பானம் குடிக்கும்போது அதனுடன் எதையாவது மென்று சாப்பிடுவது ஒரு வித்தியாசமான அனுபவம். இனிப்புடன் சேர்த்து இந்த முத்துகளை மென்று சாப்பிடுவது மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை தந்தது. நகர்ப்புறம், குடியிருப்பு பகுதிகள், தொழில்பேட்டைகள், 2000ஆம் ஆண்டிலிருந்து இப்படி பல இடங்களில் பபிள் டீ கடைகள் திறக்கப்பட்டன. இருப்பினும் 2005ஆம் ஆண்டு வாக்கில் நிலைமை மாறியது. அதிகரித்துக் கொண்டே இருக்கும் கடைகளின் எண்ணிக்கை, அதனால் போட்டித்தன்மையும் உயர்ந்தது. ஆனால் புத்தாக்கம் குறைந்தது. புது பானங்களை தயாரிக்க கடைகளால் இயலவில்லை. பபிள் டீ மீதான மக்களின் மோகமும் குறைந்தது. 2010ஆம் ஆண்டில்
காய் மற்றும் கொங்சா போன்ற அனைத்துலக நிறுவனங்கள் சிங்கப்பூர் சந்தைக்குள் நுழைந்தன. பபிள் டீயின் மறுபிறப்பாக அது அமைந்தது. சிங்கப்பூருக்கு வர ஆரம்பித்தப்போ ஒரு மோர் ப்ரீமியம் வெர்ஷன் ஆஃப் பபிள் டீ. இப்போ பபிள் டீ எடுத்தால் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது இப்போ உள்ள பபிள் டீ. அது இப்போ சீஸ் ஃபோம் இருக்குது. நம்ம பாலில் சீஸ் கூட ஆட் பண்ணலாமல் கூட ஒரு கேள்வி பின்ன இருந்துச்சு. இப்போ சீஸ் ஃபோம் உள்ள பபிள் டீ பார்க்கலாம். நார்மலான பேர்ல் இப்போ கருப்பாக இருந்த பேர்ல் இப்போ வெள்ளையாயிட்டு, அதே நேரத்தில் விதவிதமான கலராக ஆயிடுச்சு. இதெல்லாம் ஏன் மாறிக்கிட்டே வருதுன்னா அந்த யூத் இல்லை அந்த டீனேஜர்ஸ் இல்லை யங் அடால்ட்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மார்க்கெட்டிங் இம்பார்ட்டண்டான ஒரு மார்க்கெட்டிங் எலிமெண்ட்டாக அமையுது. கோவிட்-19 பெருந்தொற்று. பபிள் டீ உள்ளிட்ட பல கடைகள் தற்காலிகமாக மூடப்படும் என அறிவிக்கப்பட்டது. அதற்கு முன் கடைசியாக ஒரு முறையாக அந்த பானத்தை குடித்துவிட வேண்டும். மணிக்கணக்காக வரிசையில் நின்றாலும் பரவாயில்லை என நினைத்தனர் பலர். பபிள் டீ மீதுள்ள தீராத மோகத்தினால் சிலர் இதை சொந்தமாகவே செய்யவும் முற்பட்டனர். Firstly is the price itself. In the past you could get it for perhaps முன்பெல்லாம் ஒரு பபிள் டீயின் விலை 2 to 3 வெள்ளி. ஆனால் இப்போது விலை 2 to 3 மடங்கு வரை ஏறிவிட்டது. பணத்தை சேமிப்பதற்காக பபிள் டீ தயாரிப்பு முறையை கற்றுக்கொள்கிறார்கள். இதன் மூலம் குடும்பங்கள் ஒன்றாக நேரத்தை செலவிட முடிகிறது, ஒரு பிணைப்பையும் உருவாக்குகிறது. 2024 ஆண்டு நிலவரப்படி சிங்கப்பூரின் உணவு பானத்துறையில் பபிள் டீ முக்கிய பங்கு வகிக்கிறது. தென்கிழக்காசிய மக்கள் சுமார் $3.66 பில்லியன் பபிள் டீக்காக செலவிடுகின்றனர். அதில் சிங்கப்பூரர்களுக்கே முதல் இடம். இளையர்கள் முதல் முதியவர்கள் வரை அனைவரையும் அது கட்டி இழுக்கிறது. மற்ற வகை தேநீர் பானங்களும் சளைக்கவில்லை, பெரும் புகழ் பெற்று வருகின்றன. அது சுவையினால் மட்டுமல்ல, கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய பயன்களுக்கும் தான். தேநீர் எண்ணிலடங்கா வகைகள் உள்ளன. எதை குடித்தால் நல்லது? உடல் ஆரோக்கியத்திற்கு உதவுமா? தேநீர் இந்த காலகட்டத்தில் எல்லாருமே குடிக்கிற ஒரு பானமாக இருக்குது, எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு பானமாக இருக்குது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா தேநீர் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் நமக்கு கொடுக்குது. பாலிஃபினோல்ஸ், ஃப்ளேவனாய்ட்ஸ், கெத்தச்சின்ஸ், இது 3 ஆன்டி ஆக்சிடென்ட் மெயினாக அந்த டீயில் இருக்குது. இப்போ க்ரானிக் டிசீஸ் பார்த்திங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம், டயபெட்டிஸ், கிட்னி டிஸார்டர், இதெல்லாம் க்ரானிக் டிசீஸ் நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த ஃப்ரீ ரெடிகல்ஸை சமநிலை பண்ணி ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க உதவுது. ஸோ இதனால் நம்ம உடம்புல அவ்வளோ சீக்கிரத்தில் க்ரானிக் டிசீஸ் வரதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டீனால் நம்ம ஹார்ட் ஹெல்த்துக்கு நல்லது சொன்னோம்ல, அது எப்படி ஹார்ட் ஹெல்த்துக்கு நல்லது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது நம்மளோட கெட்ட கொழுப்பு, அதாவது எல்டிஎல்னு சொல்லுவோம்ல, அந்த கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கு உதவுது. அது மட்டும் இல்லாமல் மன அழுத்தம், ரத்த அழுத்தம், இது எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு உதவி நம்ம ரத்த குழாயோட செயல்பாட்டை அதிகரிக்க உதவுது. பல சுகாதார நலன்கள். ஆனால் தேநீர் வகையை எப்படி தெரிவு செய்வது? எல்லா டீலையுமே ஒரு நன்மைகள் இருக்குது. ஸோ அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ க்ரீன் டீ எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி அதில் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குது. ஸோ அவங்களோட உடல்நிலையை பாதுகாக்கணும். என்னோடய ஹார்ட் ப்ராப்ளம், எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது, எனக்கு பிளட் ப்ரெஷர் இருக்குது, ஸோ இதெல்லாம் குறைக்கிறதுக்கு நான் டீ குடிக்க போகிறேன்னா அவங்க க்ரீன் டீ எடுத்துக்கலாம். ஏன்னா க்ரீன் டீயில் விட்டமின் சி கண்டென்ட் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் அவங்களோட ஹார்ட் ஹெல்த்தை பாதுகாக்கிறதுக்கு உதவி செய்யுது. பிளாக் டீ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்லுவாங்க. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி வீக்கத்தன்மை, நம்ம உடம்பில் உள்ள வீக்கத்தன்மை குறைக்கிறதுக்கு உதவி செய்யுது. ஸோ அந்த மாதிரி ஆளுங்க அவங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை ப்ளோட்டிங் ப்ராப்ளம், அதாவது வயிறு உபசம் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் அவங்க அந்த பிளாக் டீ எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கான தன்மையை அந்த டீ கொடுக்கும். இங்கே மசாலா டீ, இந்த இந்தியர்கள் மத்தியில் மசாலா டீ ரொம்ப பாப்புலராக இருக்கும். ஏன்னா அது ஏன் பாப்புலராக இருக்குன்னா அதில் நிறைய மூலிகைகள் சேர்க்குறாங்க. இப்போ ஸோ அது என்ன நமக்கு நன்மை கொடுக்குதுன்னா, இப்போ நீங்கள் கிராம்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்குது. இப்போ இஞ்சி நமக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி சொல்லுவாங்களே, அதுவும் நமக்கு சரிமானத்துக்கு உதவி செய்யுது ஜிஞ்சர். ஸோ இந்த மாதிரி நிறைய அதில் தன்மைகள் இருக்கிறதுனால மசாலா டீ அந்த பிளாக் டீயோடு தான் அதோட பேஸ். ஸோ அதோடு சேர்த்து இதை நம்ம குடிக்கும் போது நமக்கு அதுக்கான நன்மையும் சேர்ந்து கிடைக்குது. இதனால் ஒவ்வொரு டீலும் ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கிறனால நம்ம ஒரு டீ தான் சிறந்த டீ நம்ம சொல்ல முடியுது. நம்ம அதை எதுக்காக குடிக்கிறோம், நம்ம அதை எப்படி குடிக்கிறோம், அதை பொறுத்து தான் அது இருக்குது. ஒவ்வொரு தேநீர் வகைக்கும் தனிச்சிறப்புகள் உள்ளன. ஒரே தேநீர் வகையை குடித்தால் ஒரு சில நலன்களை மட்டுமே பெற முடியும்.
அதனால் நமது ரசனைக்கு ஏற்றபடி மாறி மாறி பலவிதமான தேநீர் வகைகளை குடிக்கலாம். இருப்பினும் எல்லோரும் தேநீர் குடிக்க விரும்ப மாட்டார்கள். தேநீரை குடிக்காமலேயே அதன் பலன்களை நாம் பெற முடியுமா? அழகு சாதன பொருள்கள், தலைமுடி, சருமம் ஆகியவற்றுக்கான ஏராளமான பொருள்கள் வெவ்வேறு தேயிலை வகைகள் கொண்டு தயாரிக்கப்படுகின்றன. தேநீரை பருகாமலே அதன் நன்மைகளில் சிலவற்றை பெற முடிகிறது. முகத்துக்கு அது அப்ளை பண்ணால் ரொம்ப நல்லது. ஏன்னா அது வந்து நிறைய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ நிறைய பாலிஃபெனால்ஸ் இருக்குது. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன்ஸ் லைக் டேண்ட்ராஃப்லாம் எலிமினேட் பண்ணலாம் டீ பயன்படுத்தினா. நிறைய பியூட்டி ப்ராடக்ட்ஸில் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது. அண்ட் பட் இப்போ இதில் லைக் நிறைய பேர் வந்து நேச்சுரல் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் அந்த ட்ரெண்டில் போகுது. ஸோ அதில் டீ தான் ரொம்ப பாப்புலர் ஒரு ஆப்ஷனாக இருக்குது. கூந்தலுக்கான ஷாம்பூ, கண்டிஷனர், முகத்தை பொலிவாக வைத்துக்கொள்ள மாய்ஸ்சரைசர், ஃபேஷியல் வாஷ். டீ கொடுக்க ரொம்ப நல்லது தான், நம்ம பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஆனால் எல்லோருமே டீ கொடுக்க மாட்டோம். நம்ம எக்ஸ்டர்னலாக போட முடியும், லைக் அப்ளை பண்ண, லைக் நம்ம ஸ்கின் ஹேர் போட முடியும். அது மூலமாக நம்ம பயன்கள் கிடைக்கும். தேநீர் நம் ஆசிய கலாச்சாரம், பாரம்பரியத்தின் ஒரு பிரதிபலிப்பு. கை வைத்தியத்திற்கான கஷாயம், அதிநவீன அழகு சாதன பொருள், இப்படி மக்களின் தேவைகளுக்கும் விருப்பங்களுக்கும் ஏற்றபடி பல வடிவங்கள். உடல் ஆரோக்கியம் மட்டுமல்ல, குடும்பம், நண்பர்கள் இவர்களுடன் சேர்ந்து தேநீர் குடிக்கும்போது நெருக்கத்தையும் வலுப்படுத்த உதவுகிறது. இன்னும் வகை வகையான தேநீர் பானங்கள், தேயிலை கொண்டு தயாரிக்கப்படும் புது புது பொருள்கள் எதிர்காலத்தில் வரலாம். வடிவம், சுவை, பயன்பாடு மாறிக்கொண்டே இருக்கலாம். எப்படி மாறினால் என்ன? நம்மில் பலரும் அதை எப்போதும் ரசிப்போம், ருசிப்போம். நான் ஹர்னிதா. நன்றி, வணக்கம்.